ஏய் மலர், போதும்டி. இந்த சின்ன கோலத்தை போடுறதுக்கு 1 மணி நேரமா போட்டுட்டு இருக்க. ஹா, இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து முறை கோலம் போடுறேன்ல, அழகா இருக்கணும்ல, அதான் பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன். ஏய், உண்மையா அழகா இருக்குடி. போதும் வா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, வரேன். ஓய், கோலம் மட்டும் இல்ல, சும்மா சொல்லக்கூடாது. சாரியில என் பொண்டாட்டியும் அழகா தான் இருக்கா. ஆ, போ. நீ இப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட, இது என்னடி கொடுமையா இருக்கு. பொண்டாட்டியும் பொண்டாட்டின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன பொண்டாட்டி நான் சொல்ல முடியும்? ஆஹா, யாராவது கேட்டா ஏதாவது நினைச்சுப்பாங்க. போடி, ஏன் பொண்டாட்டிய நான் பொண்டாட்டின்னு கூப்பிடுறேன். இதுல யாராவது தப்பா நினைக்க என்ன இருக்கு? அதுவும் இல்லாம இந்த சாரில அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நீ? உனக்கு கூட வேஷ்டி ஷர்ட் நல்லா தான் இருந்துச்சு, நீ ஏன் அதெல்லாம் போட மாட்ற? அவ்வளவுதானே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இனி போட்டுற வேண்டியதான். ஆமா, நேத்து வேஷ்டி ஷர்ட் உனக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானே, விடு, போட்டுருவோம். ஓய், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு. காலையிலே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்ன? எங்க வீட்டுக்கா? ஆமா, நேத்து உங்க அம்மா சொல்லிட்டு தானே போனாங்க நாளைக்கு அழைக்கிறதுக்கு வரும்னு. எதுக்கு தேவையில்லாம அவங்கள அலைய வச்சுக்கிட்டு நாமளே போயிட்டு வரலாம் என்ன? ஆமல்ல, ஜாலிதான். நானும் பாக்குறேன். காலங்காலமா அம்மா வீட்டுக்கு போறதுனா மட்டும் இந்த பொண்ணுங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அப்படிதான். அழுமூஞ்சு, நைட்டு முழுக்க அழுதுட்டு இருந்துட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னது சந்தோஷத்தை பாரு. நான் ஒன்னும் அழுமூஞ்செல்லாம் இல்ல. ஆமா ஆமா, அததான் நைட்டு பார்த்தனே. மதன், எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட போறேன், என்ன ஒன்னும் பண்ணிட மாட்டேல்லன்னு அழுதல்லடி. போ. மவளே, நேத்து நைட்டு தான் என்ன ஏமாத்திட்ட. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். நீ ரொம்ப கெட்ட பையன், நான் போயிட்டு கிளம்புறேன், போ. ஏய் மலர், அத்தை, இந்த ஒரு குடம் நிரம்பிட்டே எடுத்து வைங்க. நான் இந்த குடத்தை வீட்டுல வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்துக்கிட்டு போ. காக்கா அங்க இங்க தொலாவுது, ஏதாவது பண்ணி வச்சிட போகுது. சரி. என்னக்கா அதிசயமா இருக்கு, பெரிய இடம் இங்க வந்து தண்ணி பிடிச்சுக்கிட்டு போகுது. ஏதோ மோட்டார் ரிப்பேரா. ஓ, அதானே பார்த்தேன். கேள்விப்பட்டீங்களா? அந்த மதன் பையன் ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானாமே. ஆமாண்டி, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ வீட்டுல ஒத்துக்கலன்னு அந்த பையனை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானாமே. அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு? அந்த பொண்ணு தான் இந்த போறாளே, இவ மாமங்காரனுக்கு பார்த்த பொண்ணு. அததான் அவன் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ, என்னடி சொல்ற? அந்த ராஜாக்கு பார்த்த பொண்ணையா இவன் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான்? அவனுக்கே ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அது இப்படி ஆகணும்? அட ஏங்கா நீங்க வேற, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே அவன் தானா. இது என்னடி கொடுமையா இருக்கு. இருங்கக்கா, அங்க பாருங்க. என்னம்மா? ஒன்றும் இல்லை, தண்ணி எடுக்க வந்தேன். அந்த பைப்ல இருக்கிறது தாமா உங்க குடம், எடுத்துக்கிட்டு போ. சரி. திமிரு பிடிச்சவ, ஏன் அந்த குடத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குடத்தை எடுத்துட்டு போனா என்னவா? இவெல்லாம் இருக்க வரைக்கும் அந்த பையனுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுக்கா. மெல்ல பேசு, எங்கேயும் காதுல விழுந்துற போது. விழுந்தா விழட்டும், என்ன இல்லாததையா சொல்லிட்டாங்க இப்போ? போறா பாரு, அவன் ஏற்கனவே இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணலான்னு இருந்தான். இவதான் அந்த நேரம் பார்த்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வேற ஒருத்தன் கூட ஓடிட்டா. அவனும் இவளையே நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம கிடந்தான். இப்பதான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்ற நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்குள்ள சகுனி மாதிரி எங்கே இருந்து வந்துட்டு அந்த பையன் வாழ்க்கையை கெடுக்க. இவெல்லாம் இருக்க வரைக்கும் அந்த பையன் வேற யாரையும் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பத்தாவதுக்கு இவளே புருஷனையும் விட்டுட்டு வந்துட்டா, இனி அவன் வாழ்க்கையை கெடுக்கதான் பாப்பா. என்னவோ, பார்க்கதான் பெரிய இடம் போல. ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி வழியை மறைச்சு நின்னுட்டு இருக்க? எனக்கு நீ எங்க போறன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வழியை விடு. என்ன, அந்த வெண்பாவை பார்க்க தானே கிளம்பிட்ட? ஆமா, அங்கதான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ.
வாங்கம்மா போலாம். என்ன நந்தா, கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. இனி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப போனவன் திரும்ப வீடு திரும்பவே மாட்டான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கு இந்த பாவி நானும் உடந்தையா இருந்தேன். ஆனா நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் காலம் பின்னாடி சேர்த்து வச்சு பதில் சொல்லுன்றத நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். என் பையன் தப்பு பண்ணான்தான், ஆனா இப்ப முழு மனசோட திருந்தி வந்திருக்கான். தயவு செய்து அவன் குழந்தைய மட்டும் அவன்கிட்ட காட்டுங்க, அது போதும் எங்களுக்கு. வேண்டாமா, இதோட நிறுத்திக்கோங்க. எதுவும் பேசிடக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்க மகன் அன்னைக்கு என் வீட்டு வாசப்படி மிதிச்சப்பவே வெட்டி போட்டிருப்பேன். தப்பு எங்க பொண்ணு பேர்லயும் இருக்குன்றனால அன்னைக்கு நான் அமைதியா போக வேண்டியதா போச்சு. ஆனா திரும்ப திரும்ப இதே மாதிரி ஆள் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தா மனுஷனா கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ப்ளீஸ்ங்க, உங்க கோபம் நியாயமானதுதான். நீங்க என்ன வெட்டி போட்டா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் கொஞ்சம் என்கிட்ட காட்டுங்க. அடைச்ச எது சொல்லிட போறேன். இப்ப என்னோட குழந்தைன்னு சொந்தம் கொண்டாடிட்டு வர தெரியும் உனக்கு? தான் தாலி கட்டின பொண்டாட்டி தன்னோட குழந்தையதான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான்னு விட்டுட்டு போறப்ப தெரிஞ்சிருக்கணும். மனசாட்சி இல்லாத மிருகம் மாதிரி அவளை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தி நடு ரோட்ல நிறுத்திருக்க. என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்னு தெரியுமாடா உனக்கு? வந்துட்டான் அப்பன் பொண்ணுன்னு உறவு கொண்டாடிட்டு. நீங்க என்ன எவ்வளவு அசிங்கமா திட்டினா கூட பரவாயில்ல. ஆனா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என் குழந்தைய என்கிட்ட காட்டுங்க. இதுக்கப்புறம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் உங்களை. அம்மாடி வெண்பா, வசந்த் தான் அவ்வளோ சொல்றான் அல்லம்மா. நாங்க ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோமா. ப்ளீஸ்மா, நீயாவது புரிஞ்சுக்க. குழந்தைய கொஞ்சம் காட்டுமா அவன்கிட்ட. வெண்பா, உன் பேரு சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லதான் வெண்பா. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்க வெண்பா. என் குழந்தைய கொஞ்ச நேரம் என்கிட்ட காட்டு. எனக்கு அது போதும், வேற ஒண்ணும் வேணாம். வேண்டாம், இதோட உங்க நாடகத்தெல்லாம் நிறுத்திக்கிட்டா நல்லது. திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தா நான் உண்மையாவே சொல்றேன், மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தை உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இவ்வளவு நேரமும் நீ பேசிட்டு இருந்ததை பொறுத்து கேட்டுட்டு இருந்ததே பெரிய விஷயம். என் பேத்திய பார்த்துக்க எனக்கு தெரியும். மரியாதையை இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடு. ஒரு நிமிஷம். அவரு சொல்றது எல்லாமே உண்மைதான். குழந்தை உயிருக்கு அவர் ஆபத்துன்னு சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம இவங்க இங்க வர்றதா என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. இங்க பாருங்க மச்சான், எனக்கு தனிப்பட்ட முறையில உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. ஆனா இவனுக்காகலாம் தயவு செய்து நீங்க பேசாதீங்க. உங்க வாழ்க்கை கெட்டு போய் நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டதுக்கு காரணமே இவன் தான். தயவு செய்து இவன் சொல்றதெல்லாம் கேட்டு இவனுக்காக பேசாதீங்க. என் மேல பெரிய மரியாதை இருக்குன்றீங்க, அதனால நான் கேட்டா மறுக்க மாட்டீங்கன்னு நினைச்சு கேக்குறேன். இந்த ஒரு டைம் அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஒரு டைம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் அவங்க கிட்ட பேசலான்ற முடிவுக்கு கூட வந்தேன். ஆனா இப்ப வந்து இருந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு என் பொண்ணெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப முடியாது. என் பொண்ணையும் பேத்தியும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், எப்படியோ போட்டோம். அதுக்காக என் பொண்ணெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நந்தாக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னா அது நானே கொடுத்துருவேன். ஏன்னா அவன் பண்ற பொறுக்கித்தனம், இல்லீகல் பிசினஸ், இதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கு. ஆனா அவன் இப்ப குறி வச்சிருக்கிறது என்ன, குழந்தைய வெண்பாவை தான். ஏன்னா அவன் என்னோட சொத்தை குறி வச்சுதான் இது நாள் வரைக்கும் என் கூட பழகிட்டு இருந்திருக்கான். அவன் என்கிட்ட மட்டும் இப்படி இல்ல, பல பேர் கூட நல்லா பழகுற மாதிரி பழகி கூடவே இருந்து இப்படிதான் பண்ணியிருக்கான். இவ்வளவு நாள் சந்தேகம் இருந்தாலும் அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இப்ப நான் மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எப்படியும் உள்ள போயிருவான். ஆனா போயிட்டு எப்படியும் கொஞ்ச நாள்லயே வெளியே வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமும் அவன் சும்மா இல்லாம எப்படியும் திரும்ப பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. குழந்தை வெண்பா கிட்டதான் இருக்கு. அதுவும் இல்லாம அவன் அடிக்கடி ஏற்கனவே வெண்பா கிட்ட பிரச்சனையும் பண்ணிருக்கான். அதனால வெண்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீக்கிரம் கேஸ் எடுத்துப்பாங்க. ப்ளீஸ், இது ரொம்பவே சீரியஸான விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அக்கா, மாமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என்னன்னா எனக்குமே இவர் சொல்றது சரிதான்னு தோணுது. நாம வேணும்னா நினைக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தான் இருக்கோம்ல, நாம பாத்துக்கலாம், எதுக்கு இதெல்லாம்னு. ஆனா எல்லா நேரமும் ஒரு நேரம் மாதிரி இருக்காது. நீங்க யோசிக்கிறதும் எனக்கு புரியுது. இதுக்காக நம்ம வீட்டு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் படியெல்லாம் மிதிக்க வைக்கணுமான்னு.
ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னாவே அது ஏதோ போக கூடாத இடம் மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. எங்க வீட்டு பொண்ணுங்களா அப்படி இல்ல, நாங்களா அப்படிப்பட்டவங்க இல்லன்னு அவ்வளவு பயப்படுறாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டு அங்க போய் உட்கார போறோம்? அங்க இருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கீழே நமக்காக வேலை செய்யறவங்க. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் பொண்ணுங்களும் தான் இருக்காங்க. அவங்க என்ன தினம் தினம் பயந்துட்டா இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷன் படியை மிதிச்சாவே எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னா அப்ப அங்க ஒருத்தரும் வேலை பார்க்க முடியாதே. அதனால இந்த மாதிரி யோசிக்கிற உங்க மனநிலைமையை கொஞ்சம் மாத்திக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, பொண்ணுங்களோ பசங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி கட்டாயம் வந்தா கூட அவங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது அப்பா அம்மா தான். இந்த விஷயத்துக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நம்ம அப்பா அம்மா மானம் போயிடும், நம்ம மானம் போயிடும்னு அவங்களே பயந்து ஏதாவது பண்ணிப்பாங்க, இல்ல கடைசி வரைக்கும் சொல்லாமே மறைச்சிருவாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாவே வியப்பா பாக்குற ஒரு விஷயத்த தயவு செய்து மாத்திக்கோங்க. வெண்பா, ப்ளீஸ் தயவு செய்து இங்க இருந்து வெளியே போயிடுங்க. எனக்கு யார்கிட்டவும் பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. கீர்த்தி, அப்பா கிட்ட வரியா? கீர்த்தி, என்னது இது? உனக்கு அப்பன்லாம் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் உனக்கு. அப்பான்னு யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் போயிருவியா? ப்ளீஸ் தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். திரும்ப திரும்ப என்னையும் என் குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. வெண்பா, ஏன் வெண்பா இப்படி பேசுற? ப்ளீஸ் வெண்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தான் ஒத்துக்கிட்டல வெண்பா. அதுக்காக குழந்தைகிட்ட போய் அவ ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆமா நான் பண்ணது தப்புதான் சொன்னா எல்லாம் சரியாகிடுமா? கீர்த்தி, அரைஞ்சிருவா சொல்லிட்டேன். உனக்கு யார் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தா? வெண்பா ப்ளீஸ்மா, குழந்தைகிட்ட உன் கோபத்தை காட்டாத. கீர்த்தி என்ன ஏற்கனவே பார்த்திருக்கா, அதனாலதான் என்ன அப்பான்னு கூப்பிடுறா. உன் கோபம் எல்லாமே நியாயமானதுதான் வெண்பா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதுவும் இல்லாம உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போனதுக்கு காரணமே நான் தான். இல்லனா நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டாச்சும் சந்தோஷமா இருந்திருப்ப. எனக்கு எல்லாமே இப்பதான் வெண்பா தெரிய வந்ததே. உனக்கு நான் கொடுத்த கஷ்டம் போதாதுன்னு என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்ச அந்த துரோகி நந்தா உன்னையும் தொந்தரவு பண்ணிருக்கான். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் எனக்கு எங்கேயுமே மன்னிப்பு கிடையாது வெண்பா. ஏன்னா என்னால நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட. ஆனா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது வெண்பா. இப்ப நீ திருந்தி என்ன வசந்த் பிரயோஜனம்? இப்ப நீ திருந்தி வந்துட்டா 3 வருஷமா நான் பட்டது அவ்வளவும் மறந்துருமா இல்ல மாறிடுமா சொல்லு? இந்த 3 வருஷத்துல என்னென்ன பேச்செல்லாம் நான் காதுல வாங்க கூடாதோ அவ்வளவு திருத்தியும் வாங்கினேன். யார் யார்கிட்ட எல்லாம் என்னென்ன அசிங்கப்படக்கூடாதோ அவ்வளவும் பட்டேன். புருஷன் இல்லாம தனியா இருந்து அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசுவாங்க, எப்படி எல்லாம் பாப்பாங்க, யார் யாரெல்லாம் வந்து தொந்தரவு கொடுப்பாங்க தெரியுமா உனக்கு? உன்னை நம்பி வீட்டுல இருக்க அவ்வளவு பெரியும் கஷ்டப்படுத்திட்டு வந்ததுக்கு தான் நான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன்னு பார்த்தா எந்த தப்புமே பண்ணாத என் மாமாவும் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே காரணம் யாரு சொல்லு? தப்பு பண்ணிட்ட வெண்பா. உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, என்ன கல்யாணம் பண்ணி என்ன துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருக்க? இல்ல வெண்பா, நீ நினைக்கிற மாதிரியே எதுவும் கிடையாது. நான் இது வரைக்குமே நிம்மதியாவும் இல்ல, இனி இருக்க போறதும் கிடையாது. நீ இருந்த வரைக்கும் அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு மட்டும்தானே வெண்பா உனக்கு தெரியும். நீ போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல. என்ன சொல்ற நீ? என்ன வசந்த் சொல்ற? அழாத வெண்பா, இனி அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு. என்ன வசந்த் சொல்ற நீ? பொய் சொல்லாத வசந்த், சும்மா தானே சொல்ற. இல்லம்மா, இதுக்கு மேல நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த துரோகிங்க தான். விடு, போனது எல்லாம் கையை மீறி போச்சு. இனி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. வரவும் விடமாட்டேன் வெண்பா. நான் இருக்க வரைக்கும் குழந்தைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது. இவ்வளோ நாளுமே இது அவ்வளோ திருத்தையும் பண்றது யாருன்னு தெரியாம தான் வெண்பா நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது இது எல்லாத்தையும் பண்ணது என் கூட இருந்த துரோகிங்க தானே. வசந்த், நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமே இல்லாம அப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்கிட்ட ஆதாரம் இருக்கு.
அதோட சேர்த்து அந்த பொறிக்க நாயால நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. அதனாலதான் வெண்பா உன்னை கூப்பிடுறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தைக்கோ உனக்கோ எதுவும் ஆகிடக்கூடாது. என்னால எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட வெண்பா நீ. ஆனா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படவும் கூடாது, எதுக்காகவும் அழக்கூடாது. என்ன வசந்த் நீ இவ்ளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ் வெண்பா, நான் என்னைக்கு உன் வாழ்க்கையில வந்தனோ அன்னையிலேருந்து நான் உன் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னால நீ அழுதுட்டு மட்டும்தான் இருந்திருக்க. ஆனா இதுக்கப்புறம் என்னால நீ எதுக்காகவும் அழவே கூடாது வெண்பா. ப்ளீஸ் வெண்பா, அழாத. எப்படி வசந்த், என்னதான் நீ என்ன கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நீ சொல்றதை கேட்டு எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? ப்ளீஸ் வெண்பா, அழாத. இப்ப அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. ப்ளீஸ் வெண்பா, இனி நம்ம குழந்தைக்காக மட்டும்தான் யோசிக்கணும். உன் அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டாரு, ஆனா உனக்காவது புரியும்னு நினைக்கிறேன். அவன் வெளியே இருந்தானா கண்டிப்பா நம்ம குழந்தை உயிருக்கு பிரச்சனை வரும். அதனாலதான் சொல்றேன். என்ன வசந்த், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? வரேன். கீர்த்திமா, வெண்பா, குழந்தைய நான் தூக்கிக்கவா? என்ன வசந்த் கேக்குற நீ? அவ உன் குழந்தை. கீர்த்தி, அப்பா கிட்ட வாடா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. நீங்க மட்டும் இல்லனா வெண்பா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம வெண்பா வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அவனுக்கு வெளியே வர முடியாது. அந்த துரோகி மட்டும் வெளியே இருந்தானா அவனால கண்டிப்பா என் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கும். அதுவும் இல்லாம அவனால இன்னும் பல பேர் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளவும் நான் பண்ணது அந்த சின்ன குழந்தைக்காக தான். எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டேய், என்னங்கடா கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க? வாடா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. இங்க இருக்கவங்களுக்கு சிரமம் கொடுக்காம நீயே வந்துட்ட போல இருக்கு. சி, வாய மூடுடா துரோகி. என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டல. டேய், கூடவே இருந்து குழி பறிச்சு பச்சை துரோகி நீதான்டா. அடைச்சி வாய மூடு. சரியான மானம் கெட்டவன்டா நீலாம். ஆனா ஒண்ணுடா, சரியான மானம் கெட்டவன் நிரூபிச்சுட்ட. இது வரைக்கும் ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் ஒருத்திக்கு 2 புருஷன் இருக்கிறத பாக்குறேன். டேய், என்னடா கோரசா குரல் கொடுக்குறீங்க? டேய், இதுக்கும் மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கே கொன்னு புதைச்சிட்டு போயிருவேன். டேய், நானே இங்க அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். டேய், என்னடா கத்துற? என்னை இப்படி யோசிக்க வச்சதே நீதான்டா. அமைதியா உன்கிட்ட இருந்து சொத்தை மட்டும்தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து சொத்தும் எனக்கு கிடைக்காம போயிருச்சு. நானும் உள்ள போகணும்ல. உள்ள போகிறதுக்கு முன்னாடி உன்னை இதே இடத்துல செதைச்சிட்டு தாண்டா போவேன். டேய், என்ன வச்சிருக்க கையில? சென்ஸ்டடா இன்னைக்கு. அவனை புடிங்க. தள்ளி போங்க. கடவுளே!